பையா பாய். ஆனா கார கிச்சனா மாத்தி போட்டாங்க. ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு கட். இந்த மேகி கொன்னு, இந்த மேகி கொன்னு. இந்த ராஜு பாய் 2 finger in the glass. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் நாங்கள் இப்போ மார்கோ நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், ப்ளூ சிட்டி. உனக்கு இங்கே வியூ எடுத்துட்டாடா? வியூ எடுத்துட்டா? பயங்கரம். இன்னைக்கு நான் ரைட் பண்ணேன், இன்னைக்கு ஃபுல்லாக அவன் ரைட். எனக்கு வந்து இன்னைக்கு ஹெட்டேக்காக இருக்குது சார், அதனால் வண்டி ஓட்டுடி தலைவலி சார். நான் அங்கே பேர் அந்த கம்பெனி பேர் அங்கேயும் இருக்கு பேர். ப்ளூ கலரில் தண்ணி இருக்கு பாரு. எவனா ஐஸ் தண்ணியா? ஆக்சுவலாக எங்கடா முன்ன ஸ்னோவில் ஓட்டிகிட்டு இருந்த, இப்போ ஸ்னோவில் ஏன் ஓட்டலைன்னா உண்பட்டி தானே இருக்குது. நீ 7 மலை கடந்து வந்துட்டு இருக்கேன் சார். இது வரைக்குமே ஒரு 10 மலை ஏறி இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 4 மலை ஏறி இறங்கினீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இந்த ஒரு மலை. இப்போ இந்த மலைக்கு நாங்கள் கிராஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு மலை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போனோம், அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு போனோம், இந்த மலையிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஊர் பேர்ல தெரியல. ஆனால் மலைக்கு ஊர் பேர் இருக்கு. மலைக்கு ஒரு பேர் இருக்கு. படிச்சு கட்டவா? குண்டி குண்டின்னு சத்தியமா. இப்ப நம்ம எங்க இருக்கு பாரு. இப்ப ஆக்சுவலா என்ன மலையில இருக்கிறோம்னா லிம்டா அப்படிதான்டா இருக்குது. நிச்சார் நிச்சார் இங்க பாருங்க. நிச்சார் நீச்சர் நீச்சர். அப்புறம் நத்புவா நத்புவா நத்துப்பா மலை வந்து அந்த மலை. இது நத்துப்பா மலை, இது நிச்சித்தா மலை. மிக்சர் கச்சா கச்சி கச்சி ஊர் பேர் சத்தியமா அப்படிதான்டா இருக்கு. இப்ப நம்மளது வந்து சேலத்துல வந்து மாமாங்கம், ஏற்காடு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, பனமரத்துப்பட்டி. பையா பாய் பாரு. அது வாங்கடா. அப்புறம் கருப்பி. சத்தியமா ஊர் பேர் அப்படிதான்டா இருக்கு. கிம்பா சத்தியமா இங்க பாருடா. அது பேரு காச்மா ராலி ரோகி. அப்புறம் போர்வையா போரைன்ட்டு ஏதோ ஒரு ஊரு. ரீபா மார்கோ தான் போறோம். மார்கோக்கு தான் ஹெச்ஆர் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. நீ சொல்லிட்ட மார்கோ தான் போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்னோ மலையா இருக்குது, ஆனா இங்க பாத்தீங்கன்னா எம்டி மலையா இருக்குது. இங்கடா டிஸ்பிளே ஒர்க் ஆகும். எனக்கு நீ நம்மள
கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்துட்டோம். நான் நடுவில் எடிட் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி வந்தேன்னா சரியான வாமிட்டிங் சென்ஸிங்க. எடுத்துட்டேன், வாமிட் போட்டேன், ஆம்லெட் போட்டேன். அது காலையில் சமைச்ச சிக்கன் எல்லாமே வந்துருச்சு. இப்பயே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குதா. நாங்கள் அந்த மெடிக்கலில் வாங்கினோம்ல அந்த ORS, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்குது. நான் வாமிட் எடுக்கிறத பார்த்து இவனுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தெரியுதா மெடிக்கல் எனக்கு இது குடிச்சாதான் வாந்தி வருமோன்னு பயமா இருக்கு. ORS வராது, ORS வராது தானே வாமிட்டிங். இல்ல எனக்கு அந்த ORS இது வரைக்கும் குடிச்சதில்ல. குடிச்சு அவன்கிட்ட இது காட்டாதடா. ஏன் ஜூஸ் நினைச்சு எடுத்து முடங்கிட்டு சுகர் கண்டென்ட் நிறைய ஆப்பிள் பால் வாங்கிட்டோம். இல்ல ORS இதெல்லாம் சொல்லவே இல்ல. மெடிக்கெட் ORS நிறைய இருக்குது. எனக்கு ஒண்ணு ஏய் அது வாமிட்டிங் சென்சிங் வரங்கடா. இவன் என்னடா இது சூப்பரா இருக்குடா. சூப்பரா படாங்கிட்டு. இவன் நேத்து மவுண்டன் டியூ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எக்ஸ்ப்ளோர் ஏதோ பண்றீங்க. டேய் கிட்ட எடுத்து பின்னாடிடா. என்னது மாத்திரதெல்லாம் நம்ம டிபார்ட்மென்ட் இல்ல. இது ஐஸ்கிரீம் குச்சியா? மூவே மெடிக்கல் யார் ஐஸ்கிரீம் குச்சி வைப்பா? அதெல்லாம் எங்க 1 2 3 4 இருக்கு. ORS 5 வாங்கணும். எனக்கும் வாமிட்டிங் செஞ்சா இருக்கு. பரவாயில்ல, ஆம்லெட் போட்டவங்களுக்கு தான் இது. அப்ப ஏன்டா இவன் குடிச்சிட்டு இருக்கான்? நானும் போட்டேன். அவனும் தான் போட்டானே. நானும் தான் போட்டேன். நான் தான் வெளிய அடுப்புல போட்டேனே. அந்த ஆம்லெட்டா? சரி ரொம்ப நேரம் வெளிய நிக்காதீங்க. பேய் அடிச்சிருமா? கொஞ்சம் குடிக்கிறியா? தண்ணி இல்லையா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய். நான் அவர் கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான், டியூட்டி முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்படியா? இதுவும் பேரு கவர்மெண்ட் ஸ்கூல் யாருது பத்தியா? எப்படி டிசைனுக்கு வச்சிருக்கோம். நம்ம வேகமா பேச ஆரம்பிச்சுட்டோம். ஆமா. ருக்கோ என்ன பண்ண போற? என்ன இது மாட்டேங்குது. ஓகே டன். இங்க வச்சிரு. எதுக்கு அப்படியே கூட இப்படி வை. ஆனா ஆஃப் பண்ணி வச்சு எப்படி என்ன பண்றது? இப்போ வெளிச்சார். எதுக்கு ஆன் பண்ண சொன்னேன்? எதுக்கு ஆன் பண்ண சொன்னேன்? ஒண்ணு போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துருச்சுனா. இங்க எல்லாமே கூட்டு வந்துருச்சு. ஃபோன் யாரு இருக்கு? ஆண்ட்ராய்டு. என்னோட ஃபோன் இருக்கு. ஆண்ட்ராய்டு இல்ல. சரி இது சும்மா தானே, இதுவும் வச்சு விட்டுருவோம். நீங்க கொத்தமல்லில போட்டுறலாம். என் ஃபோன் வேஸ்ட் ஆயிடும். குடு. அது எதுக்கு இருக்குனே தெரியாது. வேஸ்டா? அது எங்க இருக்கு? இல்ல நாளைக்கு வேஸ்ட் ஆயிடல. கொத்தமல்லி நாளைக்கு வேஸ்ட் ஆயிடல. இது அழுகி போயிடும். ஹெச்ஆர் வெயி இங்க சமைக்கிறோம் இன்னைக்கு, அதுவும் கார்லயே. அதுதான் நான் இதுல போடுறேன்னு சொன்னேன். மேகில போடலாம். இது எகிப்ட்ல எகிப்ட்ல ஹெச்ஆர் வருவாரா? மேகில கொத்தமல்லி தூள். ஏன் சாமி, ஏற்கனவே காலையில மதியானம் சமைச்சதுக்கு வாமிட்டா வந்துச்சு எனக்கு. பச்சை மிளகா என்ன அப்படின்னா? டேய் வண்டிங்க குளிங் ஓட்டினது பனிக்காலத்துக்கு நம்ம நான்வெஜ் வந்துட்டு செரிமானம் ஆகாது. அதனால என்ன பண்ணுவோம்னா நமக்கு வாமிட்டிங் சென்சிங் அதிகமாவே இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான்வெஜ் அவ்வளோ கிடையாது.
நோட் பண்ணியா நான்வெஜ் கடை. நான்வெஜ் இங்கே சாப்பிட்டாங்கன்னா ஜீரணம் ஆகாது. அங்கே பாரு உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படியே தான் ஸ்டோரேஜ் ஆஃப் ஆகும். அடுப்பு பற்ற வைங்க. 2 போதுமா? விளக்கேத்த ஒரு பொண்ணு 2 போதுமா? ஃப்ளாஷ் வேணாம், அங்கே தான் ஃப்ளாஷ் இருக்குல்ல, இது பட்டினா அங்கே இருக்கிறது இதாகும். கவர் ஆகுது இல்ல இது ரொம்ப இதா இருக்கு. இது ஃபிளாஷ் ஆப்போசிட்ல அது இருக்கு. இல்ல, அப்படி அது- இருக்கணும். அப்ப வாவ் இந்த லைட் போறது போல இதுக்கு அத்தனை லைட் போட்டீங்க. இல்ல இது அப்படியே போட்டிருப்பேன். ஆனா நான் என்ன பண்ணுறேன்னா கார்கி கூட ஒரு பக்கம் மட்டும் கண்ணாடி இறக்கி விட்டுக்கிறேன் கேஸ் வெளியே போகிறதுக்கு. இப்படி ஆனால் காரை கிச்சனாக மாற்றி விட்டாங்க. தண்ணி ஊற்றிருங்க கொஞ்சம் தண்ணி காசு ஆகிட்டு இருக்கேன். ஆமாம் வெறும் அடுப்பு ஏன் பார்த்து வச்சு விட்டோம். எனக்கு கார்கி கொடுங்க. ஒரே நிமிஷம் பேக்கெட் ஓகே இதுதான். சாமி முட்டைலாம் வேணாம், வெறும் மேகி மட்டும். என்ன வயிறு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வெறும் மேகி மட்டும் எனக்கு அப்புறமேட்டு சுடு தண்ணி வச்சு குடிக்கிறீங்களா? இல்லை இல்லை இதில் எதுவும் கலக்காதீங்க, அப்படியே சுடு தண்ணி எனக்கு கொடுங்க, கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். கிட்டல் வேற எங்கள் காரில் போட முடியாது, போட்டு தான் பீஸ் போயிடுச்சு. அங்க இருக்க லைட் எடுத்துடலாமா? இங்கே வேற கிட்ட அங்கேருந்து தெரியாது. வச்சு பேய் வந்துச்சுனாடா பண்றது, நான் மட்டும் பண்ணிடலாடா. தூக்கி உள்ள போட வேண்டியது. ஆமா இங்க நாங்க காரை இறங்கணும் பாரு, வந்துச்சு பாரு ஒரு இது. அது இங்க இருக்கிற நாய்க்கெல்லாம் தலை இவ்வளவு பெருசு போதும் 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 ஊத்து. தெரு நாய்க்கே. நான் கீழே சிந்தாமல் ஊற்றிடுவோம். இது அடுப்பு கம்மி பண்ணுங்க. இப்போ காட்டுங்க. 3, 2, 1. கலந்துக்கோங்க கொஞ்சம். லைட்டா ஐஸ் பண்ணது தானே. தண்ணி ஊத்திக்கோ. கடுக்கெண்ணெய் ஊத்தி பரவாயில்ல பாத்துக்கிறேன். கடுக்கெண்ணெய் ஊத்தி துடைக்கல. ஏன் சாமி இல்லை தண்ணி தொடச்சுங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே குடிக்க அதுலயே ஊத்திடுவாடி. அதுலயே ஊத்திருங்க. இல்ல இல்ல வேணாம், நான் குடிச்சிக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது வயிறு மட்டும். இதே இங்க தண்ணி பாட்டு என்ன இப்ப 10 வருஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. வீட்டுல குசு ஸ்மெல் அதிகமா அதுவும் கேஸ் இதுவும் கேஸ். டுமில் அது கவர் ஆகுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அது விங்க் அந்த பாட்டில் இன்னொரு பாட்டில் கீழே தானே இருக்கு. அங்க பேரு இதுலயே கவர் ஆகுது. இதுலயே இந்த பின்னாடி பேரு அப்படி தெரியுது. டேலண்ட் நான் கிரெயின் நாய்க்கு பிரெயின் வாயில வரலையா? இல்ல தண்ணி ஊத்து அதான் காஞ்சிச்சு. தேடிட்டு இருக்க தண்ணிய. எங்கேயோ வச்சேன். இங்கே வச்சேன் பின்னாடி அடிக்க. சரி ப்ரோ. நானும் தண்ணியை தேடிட்டு இருக்கேன். பேண்ட் பேக்கெட்ல இருந்து எடுத்துறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஹேண்ட் பிரேக்கும் போடல, கீரும் போடல. கொஞ்சமா தான் இருந்துச்சு. போதுமா? ஆனா காருக்குள்ள மேகி சமைக்கிறது நம்ம ஒருத்தங்க தான். காருக்குள்ள சமைக்க முடியாது, மசாலா வேற வழி இல்ல. இப்ப எவ்வளவு தெரியுமா? வெளியில வந்து -5. அது சூப்பா மாதிரி தட்டா சூப் இருக்கு எங்கள்கிட்ட. ஆமா -5. டொமேட்டோ சூப் வேணுமா? சூப் வேணுமா சூப் இருக்கு. மேகி வேணுமா மேகி இருக்கு. சிக்கன் வேணுமா சிக்கனும் இருக்கு. சிக்கன் சாமி வேணா சாமி. சரி கடைசியா டொமேட்டோ செய்ய முடியாதா? இப்ப செஞ்சு டொமேட்டோ சூப்பு காலையில காலையில குளிர்ல குடிச்சலாம். கொஞ்சம் ஸ்பீடு வைக்கிறீங்களா? அடுப்பு ஸ்பீடு நீ தான் கம்மி பண்ண சொன்ன, கம்மி பண்ண. அப்படி தண்ணி இது போடு, டாபிக்ஸ் போடு. கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் பிரிச்சு போடுங்க. பச்சை மிளகா பச்சை மிளகா கிள்ளி போடுங்க. பச்சை மிளகா மேகி பாக்கெட் இல்ல எடுத்துருங்க. போதும் அதுவே. ஓகே நைட்டு தானே. மேகி பாக்கெட் தாங்க அப்படியே ஓபன் பண்ணி கட் பண்ணி. ஓபன் பண்ண மேகி பாக்கெட் முடிச்சிடலாம். அதை அவன் தின்னே முடிச்சிட்டான். இல்ல இருக்கு இருக்கு இருக்கு. இந்த கவர் கரண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? படி கரண்டிடு இதுக்குள்ள இதுக்குள்ள எத்தனை மேகி போன ஒன்று கூட நான் வீடியோ எடுத்துறேன். எத்தனை பாக்கெட் போடணும்? எத்தனை பாக்கெட் போடணும்? 2 3. ஆனா நாலு இது தான் போட. நாலு போட்டுக்கோ. ஹிப்பி இருக்கு. டிப்பி வேணாம். குட்டி விட்டுரு. அது இல்ல ஏன்னா ஒண்ணுனா ஒண்ணு தனியா சமைக்கணும். இது அப்ப இதுல ஒண்ணு தான் இருக்கு. அப்ப இந்த மீதி கொட்டிடுச்சு. 3 போதுமா? 4 எப்பயும் 5 செய்வோம். அப்ப 4 போதும். எப்பயும் 5 செய்வோமா? இப்ப 4 போதுமா? இது இல்லடா தர்னே. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்கடா. ஊத்திட்டே இருக்கு. நான் அவர் அடுத்து தண்ணி இது பண்ண மசாலா ஏதோ போட்டு விடுங்கடா. எடுத்துட்டே இருக்கனால குடிச்சிட்டே இருக்காரு. சூடு இல்ல. சூடு அதுக்கு இன்னும் இல்லையா? நீ கரண்ட் போடு போடு. இதுல இது ஜில்லுன்னு இல்ல. இல்லையே.
பிடிச்சிக்கோ ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும். ஆனா இதை பார்த்து எத்தனை பேர் காண்டாக போறான்னு தெரியல. இவனுக்கு என்னடா இப்படி வாழ்றானுங்க, கார்ல போறானுங்க, சமைக்கிறானுங்க காருக்குள்ளாரு. நமக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டப்படலையே, ஜாலியா தான் இருக்கும். என்ன வெளியில குளிருது. இத்தனைக்கும் நம்மள்ட்ட வெறும் 1500 ரூபா தான் இன்னும் இருக்குது வீட்டுக்கு போறதுக்கு. அந்த பெட்ரோல் மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. ஆனா நல்லா இருக்கு, இந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கும். டைம் எவ்வளோ பார்த்துக்கோங்க. டைம் எவ்வளோ நான் அங்கேயா சொன்னேண்ணா, தயவு செஞ்சு உன்னை இறக்கி விட்டு வந்துருங்கண்ணா. இந்த மாதிரி கேவலமான காமெடி பண்றாண்ணா. இதுல 0.5 போட முடியாது. பாக்குறவங்களும் போடு, எதனாலும் போடு. அன்னைக்கு செஞ்ச மாதிரி நல்லா இருக்கு. அன்னைக்கு எப்படி செஞ்சோம்? ரூல்ஸ் படி செய்யணும். ரைட் டாப்பிங்ஸ் போட்டு போலாமா? எல்லாம் ஒண்ணுதான். கார் எல்லாம் ஃபுல்லா இதாக இருக்கு. இங்க இங்க அப்படியே திருப்ப முடியுமா? மேகி அதில் இருக்கு படி. தண்ணி ஃபுல்லா காஞ்சிருச்சு. ஆனா நல்லா கேஸ் ஸ்மெல் அடிக்கல உள்ள. கண்ணாடி தோன்றதுனால 400 ரூபா அடுப்பு சரியான ஒர்த் தானே. 400 காத்து வருது படி. நீ தான் ஜன்னலை திறந்து வச்சிருக்கியா? ஆமா, பின்ன கேஸ் வெளியில போகணும். எங்களுக்கே குளிர்ல, உனக்கு ஏன்டா குளிருது? காத்து வருதுன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இவன் பாலைவனத்துல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இவனுக்கு மட்டும் தான் குளிருது இங்க. அதான் இருக்கு. இந்த சூப் சூப்பரா இருக்கும் தெரியுமா? இது குடிக்கிறீங்களா? இந்த சூப்பு மறுபடியும் தண்ணி காலி ஆகணும். நான் குடிக்கிறேன். சூப்பரா இருக்கும். அப்ப சூப் வச்சு குடிக்கலாமா எல்லாரும்? எதுல வச்சு குடிக்க முடியும்? அப்படியே மோந்து போய் குடிச்சுக்க வேண்டியதான். ஈரோடு பாச வருது சாமி. ஈரோடு பிடிச்சுக்கோ, இப்படி ஒரு கை பிடிச்சுக்கோ. ஈரோடுக்கும் சேலத்துக்கு எவ்வளவு தூரம்? 60 கிலோமீட்டர். ஆமா, 60 கிலோமீட்டர்ல 60,000 பேர் பக்கமா இருப்பாங்க. எப்படி வெளியே டஸ்ட்பின் இருக்கு, நான் வெளில போய் போடுற சோம்பேறித்தனமா இருக்கு. அப்படியே கரண்டிங்க காலைல அடி செருப்பால போடுவானுங்க. அப்படியா? தின்னுட்டு இங்க போட்டுருங்க. நானு இது கரண்டி பச்சை மிளகா கட்டே பண்ணல. ஏண்டா எடுத்துனே இது போட்டீங்களா? நான் என்ன சொல்லிருக்கேன், டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும்னு. இது இப்ப நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இதுலயே மசாலா ஒட்டிக்கும். ஒரே நிமிஷம் இறங்குறியா? அவன் மட்டும் இறக்கி விட்டுலாம் கண்ணாடிக்காரன. சைடா போடுறதாமா? இரிட்டேட் பண்றாங்க. சைடா இப்படி போடுறதா? சைடா தண்ணியில போட்டு பேசிட்டே போட்டவர் மொத்தம் போட்டுரு. ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு கட். இந்த மேகி கொன்னு, இந்த மேகி கொன்னு, இந்த மேகி கொன்னு, இந்த மேகி கொன்னு, என்னோட தண்ணி கொஞ்சம் எல்லா குப்பையும் இதில் போட்டிருக்கேன். இந்த மேகி கொன்னு எல்லாம் நான் உள்ள சாப்பிட்டேன். நல்லா தானே இருக்கேன் நீ சொன்ன மாதிரி. இதுலயே உப்பு இருக்குது. இந்த அங்கிள் ஒரே அங்கிள் இருக்கு. எல்லா ஃபிளாஷ் லைட் கரண்ட் எங்கடா? மசாலா ஒரு பக்கமே வந்துட்டு இருக்குது. கரண்டி தான். என்ன பண்றேன்? இதுல வைக்கிட்டா வெய் எடுத்துக்கலாம். உள்ள போய் போட்டுக்கலாம். காலையில அப்போ இதுல பால் காய்ச்சலாமா? பால் காய்ச்சி இல்ல கேட்டு வீடு குடி வர போறேன் வீட்டுக்கு. இல்ல ஏதோ கெட்டுருங்க ஏதோ பின்னாடி. நல்லா கழுவிட்டு சுக்கு காப்பி போட்டுக்கலாம்டா. இதேடா கத்தியடா. என்ன சொல்ற? நான் இப்ப தண்ணி குடிச்சேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. 3 லிட்டர், இன்னும் 2 லிட்டர் தண்ணி இருக்குதுண்ணே. ஒரு இது வாஷ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எங்க கத்தியை பாருங்க. நான் இப்பதான் கத்தியை காட்டுறேன்ல. ஆமா, கிஸ்கிஸ்கா. இது வந்து காய் வெட்டுறது இல்லடா, கிசுகிசுன்னு பாருங்க. எதுலயோ பாத்துட்டான். வெட்ட தெரியல. அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாருங்க. இருங்க என்ன பண்ண போறப்போ இதுதான் நானும் பண்ணுவேன். இப்படி பண்ணலாம். கையில படும் எரியுமே, கை எரியுமே. இப்போ சுத்தி போடுறா. இப்ப தெரியும் பாருங்க. கையை கண்ணுல வை. இப்போ ஏன் கண்ணுல வைக்கணும்? பைத்தியக்காரனா மிளகா தொட்டுட்டு பண்றதுக்கு. இங்க பாருங்க. இப்ப கை எரியாதா? இப்ப கண்ணு எரியாதா? இங்க பாருங்க, நானாவது ஒரு நான் ஒரு விரல் தான். இவரு பாருங்க கை ஃபுல்லா. இங்க பாருதா, பெருசா போட்டு விட்டான். அது வந்து பட்டிக்கு. பட்டி சாப்பிட்டு மாத்திரை போடணும்டா, மறந்துடாத. கையில பச்சை மிளகா வாசம் அடிக்குது. பச்சை மிளகா காரம். இரவு நேரம். நீங்க பாடுறது ரொம்ப போறோம். நீ பாடுறது பரவாயில்ல. ஆமா, நான் பாடுறது பரவாயில்ல. சூப்பர்மா. டேய் கத்தி பாடுறதுக்கு பரவாயில்லன்னு. உப்பு போடு மறந்துட்டோம். வெரி சால்ட். சால்ட்டுங்க எந்த பேக்ல இருக்கு? அதான் பிரச்சனை. அந்த கிரீன் பேக்ல தான் உங்ககிட்ட இருக்குல, அதான் இருக்கும். அது கடைசியா தான வெச்சோம். சால்ட் கெட்டிமா புடி. நான் ஒரு சூப் எடுக்கறாரு. சூப் சால்ட் இருக்கு. சாமி வேவல்ல சாமி. நான் பாதி போதும்.
கண்ணி என்ன நடுவுல அது ஆடுது அது கரண்டி நான் வச்சுட்டேன். கரண்டி மேல நீங்க என்ன ஊத்துனீங்க டேய் ஆடுது பாரு. உப்பு எடுங்க, உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. இது கையில இது பிடிச்சுக்கோ. கத்தியோட இது கொடுங்க, கத்தியோட இது என்கிட்ட தான் இருக்கா? கத்தியோட இது சூப்பு கொஞ்சம் எடுத்துட்டேங்க ஐஸ். நான் தான் கழட்டினேன். குடுக்கல உன்ட்ட? என்கிட்ட கொடுத்தீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த இல்ல உப்பு அங்கதான் இருக்கு பாரு, இங்க இல்ல. என்கிட்ட காட்டு படி. கிண்டு அடி உப்பு பிடிக்காம. எடுக்கணும். உன்கிட்ட தான் இருக்கா உப்பு? உப்பு இல்ல இல்ல சைடுல பாரு, சைடுல தான் வச்சேன்னு நினைக்கிறேன். சைடுல உப்பு வச்சேன்னு நினைக்கிறேன். பாரு இதுதான் இனித்து வேணுங்கிறது. இப்போ பாரு உப்பு நான் போடுறேன். ரைட்டு. இது அஃபெக்ட் ஆகாது. ஆகல இல்லை, ஆனால் வேர்த்திருச்சு. தொடச்சிக்கலாம். எண்ணெய் பசை சமைச்சாதான் இதாகும். நம்ம தண்ணி தானே. நாங்க பாருங்க. நான் சூப் எடுத்துக்கிட்டாம. ஏய் அது அடுத்த டைம் இந்த மாதிரி வாங்கணும்டாதா. இப்படி இப்படின்னு திருவிழா உப்பு ஒளி வந்துருமா. அது நல்ல அடுத்த ட்ரிப்பு போறோம்ல, படி உன் சூப்பு குடிச்சிட்டான் படி. உனக்கும் வேணா நீ மொண்டு குடிய அவனை போட்டு விடுற. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குல்ல, மிஸ் மிஸ் இவன் சூப் குடிச்சிட்டான். மிஸ் தருண் என் பென்சில புடுங்கிக்கிட்டான். இல்ல இல்ல இந்த வாய்ஸ் அவாய்ட் பண்ணிடு. வினித்து ஒரு 2 நிமிஷம் இருக்கியா? இல்ல 2 பேத்தையுமே இறக்கி விட்டுறலாம். அழகா இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இங்கே இறக்கி விட்டு நான் தூங்குறேன், நீங்க ஓட்டுங்க, நான் ஓட்டேன், நீங்க தூங்குங்க. பாருங்களேன், அவ்வளவு கேவலமான காமெடியில அவாய்ட் ஆயிரும். நல்லா வேர்க்குது. துண்டு இன்னொன்று துண்டுல சின்ன இல்ல சும்மா நார்மல் யூஸ் தான் வச்சிருந்தேன். நிறையா அதுவும் சைடுல தான் இருக்கு. அவங்க சைடில் தான் இருக்கு. ஒரு கருப்பு கவர் இருக்குல்ல, கருப்பு இந்த டீசல் துணி மேலே தொட. இந்தாங்க. இருக்கு எடுத்தாச்சு விடு. ஆனா என் பொண்டாட்டி கேட்டா பாத்தியா, மேல ஜில்லு. என் குண்டா பாத்திரன்னு மனசே விட்டு போச்சு. அது வேணா கரெக்ட் தான். நான் கத்தியோட கவருக்கு ரொம்ப காணோம். ஆனா வினிதா நீங்க ஒரு நிமிஷம் அங்க பாருங்க அங்க இருக்கானு. சரி இது பாத்துக்கலாம். நினைக்கிறேன். இல்ல கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கீழே கீழே கால் கிட்ட பாருங்க. கால்கிட்ட போட வாய்ப்பு இல்லையே. சூப்பர்ண்ணா. இந்த டைம் உங்கள் ஃபோன் ரொம்ப லக்கியான ஃபோன். சும்மா ஆன் பண்ண ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆச்சு என் கையில். இந்த எண்டில் எடுத்துக்கோ. நம்ம அந்த பழைய ஃபோட்டோ டெலீட் பண்ணிடணும். இருங்க இருங்க, அதில் தான் நிறைய ஃபோட்டோ எங்களுக்கு இருக்குது. இல்லை அந்த ஃபோட்டோ உப்பு கட்டாகுது. ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல இல்ல அடி போறதுக்கு முன்னாடி மூட்டை தானே அது. ஆஃப் பண்ணிடலாமா? அடி போறதுக்கு அப்புறம் மூட்டதா? மறுபடியும் எடுத்தேன். நானும் உப்பு செக் பண்றேன். ஆஃப் பண்ணிருங்க. முட்டை உடச்சு ஊற்ற மறந்துட்டோம். முட்டை வேணாம், வயிறு வலிக்குது. சாட் மசாலா அது இது கொஞ்சம் அண்ணா ஃபோன் சப்பன் இருக்காது. போதும், இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஊதும் போது எடுத்துட்டீங்களா? நான் என் மூஞ்சி நல்லாவே இல்லைண்ணா. ஃபோன் போக முடியுது மேலே. இது எனக்கு இவ்வளோ வருது. எனக்கு பெருசாக ஒன்று கடவுள. இல்ல இருங்க எனக்கு தட்டுன்னு ஒண்ணு இருக்கு, போட்டு சாப்பிடலாம். ஓகே இப்போ ஓகே நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாமா? சாப்பிடலாம். ஓகே வச்சா சாப்பிட்டு வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் எப்பயுமே சாப்பிட்ற வீடியோ அவ்வளோ காட்ட மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வ்ளாக் பண்ணும் போது, ஐ மீன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி ஒருத்தர் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு மாரி எங்களுக்கு தோணும். இல்ல இப்ப என்ன பண்றீங்க? அதனால நாங்கள் சாப்பிட்டது வந்து இப்போ என்ன பண்றீங்க? மொத்தமாக சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிட்டேன்.